ஹலோ விவர்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்காக இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி குரூப் 4 எக்ஸாம் நடந்தது. அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ அதை வச்சு எப்படியெல்லாம் கொஷின் கேட்பாங்க, நம்ம எந்தெந்த இடத்துலலாம் நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க வேண்டியது எந்த இடம், அதை மட்டும் படிச்சுக்கிட்டாலே போதுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. குரூப் 4 கொஷின் டஃப்பாக இருந்தது. குரூப் 2 அப்படிங்கிறப்ப அதை விட இன்னும் மேலே அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அவங்க பதில் சொன்ன விதத்தை பார்த்தே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக வந்துட்டு கொஷின் டஃப்பாக தான் இருக்கும். ஓகேவா? நம்ம இப்போ குரூப் 2க்கு படிக்க போகிறோம். இன்னும் வந்துட்டு எத்தனை வீக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 9 வீக்ஸ் இருக்குது. கரெக்டாக 63 டேஸு. 63rd டே நம்மளுக்கான எக்ஸாமு. நம்மளோட பிளான் படி நம்ம 60 டேஸ்க்கு பிளான் பண்ணி வச்சுக்கலாம். என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்ன ஒரு வீக்குக்கும் என்னென்னலாம் படிக்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். வாட் டு ஸ்டடி, என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டி கண்டிப்பாக படிக்கணும். பாலிட்டியில் 10th 11th 12th இது 3 11th 12th தான் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுக்கே 11th 12th கேட்டாங்க அப்படின்னா, இப்போ இன்னும் அதிகமாக தான் கேட்பாங்க. ஆனால் நம்ம இதை படித்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளுக்கு அதை அட்டன் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட ஒரு இது கிடைக்கும். பாலிட்டியில் 10th 11th 12th அதே மாதிரி ஹிஸ்ட்ரியும் 10th 11th 12th. எக்ஸாமில் கேட்டது இது மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே இருக்க ஸ்டாண்டர்ட்ஸ்லலாம் கொஷினே கேட்கல. அதனால் நம்மளுக்கு இந்த எக்ஸாம்லேயும் அதே மாதிரி இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. எக்கனாமிக்ஸும் 10th 11th 12th. நம்ம 6th-லேருந்து 9th வரைக்கும் படித்தோம் அப்படின்னாலுமே 10th 11th படித்தோம் அப்படின்னாலுமே ரெண்டுமே ஒன்று தான். ஆல்ரெடி குரூப் 4க்கே நம்ம 6 to 10th எல்லாம் நல்லா தரவாகவே படிச்சிருப்போம். 11th 12th இந்த தடவை நல்லா தரவு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தமிழ். தமிழை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தோன்னா, டஃப்பாக தான் இருக்குது கொஷின் பேப்பர். அவங்க நினைக்கிறபடி தான் கொஷினும் கேட்குறாங்க. இதில் ஸ்கூல் புக்ஸை படிக்காமல், டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் படிக்காமல் விட்டுறாதீங்க. ஸ்கூல் புக்ஸை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. கேட்குறாங்களோ கேட்கலையோ, நம்ம அதை படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் ஸ்கூல் புக்ஸு. அவுட் சோர்ஸ் நிறைய பேர் பிடிஎஃப் எல்லாம் நிறைய பேர் கொடுக்குறாங்க. யூடியூப்லேயே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் சோர்ஸ்க்கான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வீடியோஸை பொறுத்த வரைக்கும் பார்க்குற வரைக்கும் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். அதுவே 10 நாள் கழித்து மறுபடியும் பார்த்தோன்னா புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு அதை அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும் இல்லை, உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் எடுக்க வேணாம். எதெல்லாம் தெரியாதுன்னு தோணுதோ அதை மட்டும் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம் அப்போ ரீகால் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இலக்கணம் கண்டிப்பாக படிச்சுக்கணும். புணர்ச்சி விதிகள், எதனால் இப்படி பிரியுது, பகுதி எப்போவுமே கரெக்டான ஒரு வேர்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இலக்கணம் நல்லா படிச்சுக்கணும். திருக்குறள் நல்லா படிச்சுக்கணும். திருக்குறளில் என்ன அப்படின்னா, திருக்குறள் சம்மந்தமான கொஷின்ஸ் இல்லை, திருக்குறள் இருக்குல்ல, குறள் அதிகாரத்தில் இருக்க 10 குறள்லாம் இருக்குல்ல, அந்த குறள் அதோட பொருள், அதில் என்னென்னலாம் இருக்குது, எதுகை மோனைலாம் என்ன, இந்த குறள் எந்த அதிகாரத்தில் வரும், அதெல்லாமே நம்ம நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கணும். திருக்குறள் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். அதுக்கப்புறம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்முலாஸ் படித்து வச்சுக்கோங்க. நான் குரூப் 4க்கு படித்த இந்த ஃபார்முலாஸ் கூட இருக்குது. நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபார்முலாஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இதுவே நம்மளுக்கு போதுமானது தான். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இருக்கிறதுலேருந்து தான் நம்மளுக்கு கொஷினுமே கேட்குறாங்க. முன்னாடி மாதிரி 2020 இப்போ முன்னாடிலாம் என்னென்னா 2016 ரொம்ப பட்ட பழசெல்லாம் கேட்பாங்க. இப்போ ஆனால் டிஎம்கேவோட இதுதான் நடக்கிறதுனால, டிஎம்கே பீரியடுக்குள்ளே என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்தது, அதுக்கப்புறம் யோஜனாஸ்லாம் என்னென்னலாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதை மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணாலே போதும். என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படிங்கிறத நான் ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் பென் பண்ணி வைக்கிறேன். மற்றவங்க பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். நம்ம பார்க்க போகிறது வீக்லி ஷெட்யூல் தான். வீக்லி இந்த 60 டேஸ்க்கு என்னென்னலாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் வீக்லி ஷேர் பண்ணுறேன்.
11th, 12th படிக்காம யாரும் போய் எக்ஸாம் எழுதிறாதீங்க. கண்டிப்பா 11th, 12த்லேருந்து தான் கொஷின் கேட்குறாங்க. அதுவும் இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுலேருந்து தான் மோஸ்ட்லி கொஷினே நம்மளுக்கு கேட்குறாங்க. எவ்வளோ தான் நம்ம 11th, 12th படிச்சாலும், இப்போ வந்துட்டு எலெக்ஷன் நெருங்குது அப்படிங்கிறதுனால, எலெக்ஷன பத்தின ஆர்டிகிள்ஸு, எலெக்ஷன் பத்தி என்னென்னலாம் இருக்கு, அந்த பார்ட் என்ன, அப்புறம் இப்ப எலெக்ஷன் கமிஷனர் யாரு, ஸோ அந்த மாரி இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நெறையா படிச்சுக்கோங்க. எலெக்ஷன பத்தின கொஷின் கண்டிப்பா எக்ஸாம்ல வந்துட்டு இருக்க சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன் அப்டின்னா, டிஎன்பிஎஸ்சி வந்து ரொம்ப பிரில்லியன்ட்டா தான் கொஷின் பேப்பர் எடுக்க போறோம் அப்படிங்கிற மாரி தான் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பிரில்லியன்ட்டா இருக்கணும் அப்டின்னா, நம்மளும் வந்துட்டு கொஞ்சம் அந்த அளவுக்கு யோசிக்கணும். ஸோ நம்ம யோசிக்கிறவங்க தான் அவங்க சொன்னா தான் நம்மளுக்கும் தெரியும். ஸோ அத பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல போல. சரி ஓகே நம்ம படிச்சுருவோம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் சுபாஷ் சந்திர போஸை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவரை பற்றினது எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கோங்க. இப்போ அம்பேத்கரை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அம்பேத்கரை பற்றி என்னென்னலாம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது அதை படிச்சுக்கிட்டு, ப்ளஸ் அம்பேத்கரை பற்றி புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அதையும் சேர்த்து படித்து வச்சுக்குவோம். ஸோ ஐஎன்எம்எல்லாம் வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸே கேட்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. சிலபஸில் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணலை. ஆனாலுமே வந்துட்டு நேஷ்னல் ஹாலிடே வந்துட்டு விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் சுபாஷ் சந்திர போஸை வச்சு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே சொல்லப்போனால் அவுட் ஆஃப் இதுதான். ஆனாலுமே கொடுத்துட்டாங்க. என்ன பண்ண முடியும்? ஸோ குரூப் 4 பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தோன்னா, அது நம்மளுக்கு இன்னும் டிப்ரெஷனில் தான் கொண்டு போய் விடும். ஸோ நானுமே இன்னும் எக்ஸாமுக்கு கூட அப்ளை பண்ணலை. ஆனாலும் வந்துட்டு சரி படிப்போம். நம்மளால படிக்க முடிஞ்சுது அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ பார்ப்போம். தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.